இந்த படம் வந்து 2020லயே வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ 5 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன சார்? 19 தான் ஆரம்பித்தோம் படம். 19 மிடில் ஆரம்பித்து அப்போயே உடனே முடிச்சு கொடுத்துட்டோம். 2020 பிகினிங்கில் பொங்கலில் வர வேண்டிய படம். சில சூழ்நிலைகள்லாம் நாங்கள் என்னென்னா 2020 ஏப்ரலில் கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணோம். ஏன்னா இது வந்து குழந்தைகள் படம். மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா கோவில் ஆரம்பிச்சிருச்சு. அது முக்கியமான காரணம். அது மாற்றின உடனே என்னாச்சுன்னா எல்லாமே மாறிடுச்சு அங்கங்கே. ஸோ அதனுடைய விளைவுகள் அப்படி தள்ளி போய் நல்ல டேட் கிடைக்கணும், வியாபாரம், எல்லா விஷயங்களும் கலந்து எல்லாமே ப்ரொடியூசருடைய முடிவுகள் தான் அவங்க எடுக்கிறது. அவங்களுக்கு சில விஷயங்கள் அமையணும். இந்த முறை கரெக்டாக கைகூடி வந்திருக்கு. அதனால எல்லா குழந்தைகளுக்கான லீவு நேரத்தில் நம்ம சம்மருக்கு கரெக்டாக வருது. சிவானா, நீங்க இப்போ அதிகமா பண்ற எல்லாமே காமெடி ஜேர்னலா இருக்கு. அதை பர்டிகுலரா சூஸ் பண்ணி பண்றீங்களா? எல்லாமே பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கும் தான் ஆசை நாட்டை காப்பாற்ற போகிற மாதிரி ஒரு இது பண்ணோம். அப்புறம் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக நடிக்கணும். இந்த அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அப்படி யாருமே வர மாட்டேன். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, கலகலப்பு மாதிரி ஒரு படம் பண்ணோம் சார், சென்னை 28 மாதிரி பண்ணோம் சார், தமிழ் படம். அதுதான் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ மேபி நியூஸ் 7 ப்ரொடியூஸ் பண்ணி நான் நடிக்கிறதா இருந்தால் அதில் அவரும் சேர்ந்து சென்னை பார்ட் 3 எடுக்கலாம் சார். அப்போ கூட அதே பார்ட் 3 தானே, அதே இப்போ சீரியஸாக இருக்குங்களா உங்க கோரிக்கை பரிசீலிக்கப்படும். பரிசீலிக்கப்படும். தேங்க்யூ.